السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم إن يسير الرياء شرك. صدق الله العليم. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அஸ்ஸ வ ஜல்லாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கினானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் காமிலான ஷேகுமார்களே தந்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றிய அடிச்சோரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இன்னும் நல்லோர்கள் இன்னும் உஸ்தாத்மார்கள் இன்னும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் என் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இம்மாமண்டத்தில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு முகஸ்துதி ஒரு புற்றுநோய். எப்படி ஒரு மனிதனை புற்றுநோய் கொள்ளுமோ அதே போன்று இந்த முகஸ்துதி என்பது நீ எவ்வளவு அமல் செய்திருந்தாலும் அதை அழித்துவிடும். முகஸ்துதி என்றால் பிறர் நம்மை புகழ வேண்டும் என்று செய்வது. அது ஜாயிஸா என்று கேட்டால் அது ஹராம், அது ஷிர்க். நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வே சொல்றான், வலா யுஷ்ரிகு பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. என்னுடைய இபாதத்திலே நீ ஒருவருக்கும் இணை வைக்காதே என்று சொல்லி காட்டுகிறான். ஒருவருக்கும் என்றால் நீ தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் நீ ஷிர்க் வைக்காதே என்று சொல்லுகிறான். இது அல்லாஹ் மட்டும் சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன யஸீர ரியா, நிச்சயமா சிறிய முகஸ்துலி தான் ஷிர்க்கும் ஷிர்க்காக இருக்கும் என்று சொன்னாங்க. ஒரு சின்ன முகஸ்துலி தான், அதுவும் ஷிர்க் தான். ரசூலுல்லாஹி கூட பயந்தார்கள் சஹாபாக்களை பற்றி. ஒரு சஹாபாக்கிடம் அமர்ந்திருக்கும் சொன்னார்கள், சஹாபாக்களே உங்கள்கிட்ட எனக்கு பயமா இருக்கு, ஏதாச்சும் கெட்ட பழக்கம், அதிலும் முக்கியமாக இந்த ஷிர்க் அஸ்கர் வந்துவிடும் என்று பயந்தார்கள். அதுக்கு சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, யார் ரசூல் இது என்ன ஷிர்க் அஸ்கர் என்ன கேட்டாங்க. அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதான் ரியா, பிறர் நம்மை புகழ வேண்டும் என்று செய்வது. ஒரு அமல் நீ செய்வா, அதை மக்கள் நம்மை புகழ வேண்டும், அல்லாஹ்வுக்காக செய்யாமல் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்று செய்வாய், அதனால் அந்த அமல் அழிக்கப்படும். அதே அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்கு அல்லாஹ் அந்த அமலுக்கு சவாப் அல்ல அஸாபு தான் கிடைக்கும். அதே அல்லாஹ்வே ஒரு குர்ஆன் ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கு கேடு உண்டாகட்டுமாக. தொழுபவர்களுக்கு சொர்க்கம் அந்த மாதிரி கிடைக்கும், தொழுபவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்றான். அதுக்கடுத்து அல்லதீன் ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன், தொழுகையில் பொடுபோக்காக தொழுவருக்கும், வல்லதீன ஹும் யுராஊன், இன்னும் யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்களுக்கும் தொழுகை கேடு உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் இன்னொரு குர்ஆன் ஆயத்தில் சொல்லி கேட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லா துப்திலு ஸதகாத்திக்கும், வ ஸதகாகளை வீணாக்கிய பில் மன்னி வல் வஹத், பெருமையை கொண்டும் மக்களுக்கு துன்பம் தருமாறி எதுவும் செய்துவிடா. இது நீண்ட ஆயத்து. அல்லாஹ் இது என்ன சொல்லிருந்தான், பெருமை அடிக்கும் மக்களுக்கு உதாரணம் வழுக்குப்பாறை தான் உதாரணம் என்று சொல்லி, எப்படி ஒரு வழுக்குப்பாறையில் மண் படிந்திருக்குமோ அந்த மண் மழை பெய்ந்து அந்த மண் எப்படி சருகி விடுமோ அதே போன்றுதான் ஒரு அமல். நீ ஒரு அமல் குமித்து வைத்திருப்பாய், அது லேசா ஒரு ரியா என்பது முகஸ்துதி வரும், அது முழுசா எப்படி ஒரு குப்பை ஃபுல்லா நிமிர்ந்திருக்கும், அதுல ஒரு தீக்குச்சி போட்டு எப்படி அதெல்லாம் கருகி விடும். அது போன்று நீ அமல் குமித்து வைத்திருப்பாய், அந்த அமல் எல்லாம் கருகி சாம்பலாகி விடும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், 5 நேரம் யார் விடாமல் தொழுகிறாரோ அவர்களுக்கு பாவம் மரத்திலிருந்து இலை எப்படி உதிருமோ அதே போன்று உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த மனிதன் இஹ்லாஸாக தொழுதால்தான் அல்லாஹ் மன்னிப்பான். அதே பிறர் நம்மை புகழ வேண்டும் என்று இரவும் பகலுமாக தொழுதாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போன்றுதான் ஒருவர் நோன்பு வைக்கிறான், அந்த நோன்புக்கு அல்லாஹ்வே கூலியாக வரேன் என்று சொல்கிறான். ஆனால்
அந்த மனிதன் மக்கள் புகழ வேண்டும் என்று செய்தால் அல்லாஹ் அந்த அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போலதான் ஜக்காத், நீங்கள் ஜக்காத்து கொடுங்கள், அல்லாஹ் நான் உங்க செல்வங்களை அதிகப்படுத்துகிறேன், இன்னும் ஹஜ் செய்யுங்கள், நீங்க ஹஜ் செய்தால் அன்று பிறந்த பாலகன் போன்று வருவீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் அந்த அனைத்தும் மக்களுக்காக, மக்கள் என்னை புகழ வேண்டும் என்று இருந்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு அல்லாஹ் ஒரு 3 நபர்களை கியாமத் நாள் இழுத்து வரப்படும். 3 நபர்களும் பெரிய அமல் தான் செய்திருப்பார், ஆனால் 3 நபரும் நரகத்துக்கு வரும். ஒருவன் ஷஹீத், ஒருவன் ஆலிம், ஒருவன் தர்மம் செய்யக்கூடியவன். 3 பேரும் பெரிய அமல் தான் செய்திருப்பார்கள், ஆனால் நரகத்தில் இழுத்து. ஏன்? 3 பேரும் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செய்திருப்பார். அந்த ஆலிம் இரவும் பகலுமா படைச்சு மக்கள் என்னை புகழணும் என்ற நோக்கத்திற்காக செய்தார்கள். அல்லாஹ் அதை தூக்கி அந்த ஆலிமை தூக்கி நரகத்தில் எறிவான். அதே போன்றுதான் அந்த கொடை வள்ளலும் அவர் சம்பாதித்து மக்களுக்காக கொடுத்து மக்கள் என்னை புகழ வேண்டும் என்று செய்வார், அவரும் அல்லாஹ் இது நரகத்தில் தூக்கி வீசி விடுவான். அதே போன்றுதான் அந்த ஷஹீதும் ஷஹீத் ஆகுவார். அல்லாஹ் மக்கள் என்னை புகழ வேண்டும், ஒரு பெரிய ஷஹீத் அப்படின்னு புகழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர் செய்வார், அதையும் அல்லாஹ் நரகத்தில் தூக்கி வீசி விடுவான். அந்த ஷிர்க் அதுக்கடுத்து நிஃபாக் முனாஃபிக்குடைத்தனம். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னல் முனாஃபிகீன் சீமா முனாஃபிகள் ஆகிறவர் அப்படின்னு சொல்லி நீண்ட ஆயத்துல கடைசி அல்லாஹ் முடிக்கும், யுராவுன் நாஸ மக்கள் பெருமை அடிப்பார்கள், வலா யذ்குருல்லாஹ் கலீலா அல்லாஹ் கொஞ்சமாக தான் நினைப்பார்கள். அவருடைய உள்ளம் செத்துவிடும், அல்லாஹ் நினைக்காமல் செத்துவிடும். மக்கள் என்னை புகழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர் செய்து உள்ளம் செத்துவிடும். அதே போன்றுதான் நிஃபாக் வந்துவிடும். இப்ப தக்பீர் கட்டும் போது அல்லாஹ்க்கா தொழுகிறேன்னு சொல்லிட்டு, ஆனா உள்ளத்துல மக்கள் என்னை புகழணும், மக்கள் தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தொழுவாங்க. அல்லாஹ் கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாங்க, மக்கள் என்னை புகழ வேண்டும், மக்கள் என்னை புகழ வேண்டும் என்றுதான் இருப்பார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் சொன்னாங்க, இன்னல்லாஹ் லா யன்துரு சூரக்கும் அம்வாலுக்கும், அல்லாஹ் உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய தோற்றங்களையும் உங்களுடைய செல்வங்களையும் பார்க்க மாட்டான், வலாக்கின் யன்துரு குலூபிக்கும் அமாலிக்கும், உடைய அமல்களையும் உடைய கல்வியையும் தான் பார்ப்பான். வெள்ளையா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துல போட்டுற மாட்டான், பணக்காரனா இருக்குன்னு சொல்லி சொர்க்கத்துல போட்டுற மாட்டான். அவருடைய உள்ளமும் அவருடைய அமலும் நல்லா இருந்தாலும் சரி, அவருடைய உள்ளம் மக்கள் என்னை புகழ வேண்டும் தான் தூக்கி வீசிடுவான், அந்த அமலை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதற்கு அதாபுத்தான் கிடைக்கும், சவாபு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய லிகா மறுமை நாளில் கிடைக்காது. அதற்கு அல்லாஹ் குர்ஆன் ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பி, யார் அல்லாஹ்வுடைய லிகா பேர வேண்டும் யார் இருக்கிறார், ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் நல்ல அமல் செய்யட்டும், வலா யுஷ்ரிக் இன்னும் இணைக்க வேண்டாம், இபாதத்தி ரப்பி ஆதா, அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் நீ இணைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். என்ன அல்லாஹ்வுடைய லிகா வேணுமா, நீ நல்ல அமல் செய், ஏன் ஷிர்க் வைக்கிற, மக்கள் புகழ்னு ஏன் நோக்குற, நம்ம அல்லாஹ்க்கா அல்லாஹ்வுடைய லிகா பெறணும், அப்படி செய்யணும். யார் இந்த உலகத்திலும் குருடராக இருக்காரோ அவர் மறுமை நாளும் குருடராகத்தான். என்ன குருடர்னா, இவ்வுலகத்திலும் அல்லாஹ்வை நினைக்காமல் மக்கள் என்று நினைத்திருந்தாலும் ஆகிரத்திலும் அவர் மக்கள் தான் இருப்பார். ரியாவை எப்படி போகுது என்றால், ஃபைசி நாயம் சொல்லுவார்கள், கலிமாவை யார் விளங்கி விட்டாரோ அவர் ரியா வராது. எப்படி என்றால், இந்த ரூமில் நீ ஒருவன் மட்டும் உட்காந்து இந்த இருக்கிற பொருள்கிட்ட பெருமை அடிச்சு இந்த பொருளை அவனை பார்த்து புகழுமா, புகழாது. ஏன் மையத், அதே போல் நாம் மையத், அல்லாஹ் தான் ஹயாத் என்று விளங்கி விட்டால் ரியா என்பது வராது என்று ஃபைசி நாயம் சொன்னார்கள். அதே போன்று ரியா செய்யலாம், எந்த 2 விஷயத்தில் செய்யலாம். ஒன்று, மக்களுக்கு ஆர்வம் தூண்டும் விஷயத்தில் செய்யலாம். இப்போ ஒருத்தவங்க பள்ளியாசல் நம்ம தொழுதுட்டு வெளியே வரும், ஒரு முசாஃபிர் வெளியே உட்காந்துருக்காங்க, அவருக்கு நம்ம காசு போட்டால் மக்களும் பண்ணுவாங்க என்று அதிலையும் இஹ்லாஸாக மக்கள் புகழணும் செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு ஆர்வம் தோன்ற என்று செய்யணும். அப்படிதான் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கெல்லாம் மறந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு பசித்த கூட்டம் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களே உங்க வீட்டில் எந்த உணவு இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது எந்த சஹாபியும் போகவில்லை. அப்பொழுது ஒரு சஹாபி மட்டும் எந்திரித்து போனார்கள். போய் வீட்டிலிருந்து அனைத்து ரொட்டி, கோதுமை, காசு, பணம் எல்லாத்தையும் வந்து வைத்தார்கள். அதுக்கு பின்னாடி எல்லா சஹாபாக்களும் போய் எடுத்து வைத்து வந்தார்கள். ஒரு கடைசி அந்த விஷயம் முடிந்த பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், யார் இந்த முதலில் ஆரம்பித்தார்? ரசூலுல்லாஹி நான் ஆரம்பித்தேன், அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டாம என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம ரியாவாகவே செய்யலாம். அது என்ன விஷயம் என்றால் ஸலவாத். மக்கள் விட ஸல்லல்லாஹு மக்கள் பெருமையாடி மக்கள் நம்மை புகழ வேண்டும் ஸலவாத் செய்யலாம். ஏன்னா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பேரு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வோம். அதே போன்று நாம் இந்த 2 விஷயத்தில் மட்டும் ரியா செய்யலாம். மற்ற எந்த விஷயத்திலும் ரியா செய்யாமல் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.